டார்னிங் ஸ்டிச்சும் ஸ்டெப்டு ரன்னிங் மாதிரி தான். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம் ஒரு லைன் ஃபுல்லாக. இப்போது ரன்னிங் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ஸ்டெப்டு ரன்னிங்க்கு எப்படி 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் நம்ம ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணலாம். டார்னிங் ஸ்டிச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டெப்டு ரன்னிங்கை தான் பிரிக்காக போட்டுட்டு வருவோம். அதுதான் நம்ம வந்து டார்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அது ஜாப்பனீஸ் டார்னிங் ஸ்டிச்சை பொறுத்து தான். அதனால தான் நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜாப்பனீஸ் டார்னிங் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு எந்த ஸ்டிச் நம்ம லாஸ்ட்டாக எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து அதோட லெஃப்ட் சைட்லேருந்து மேலே இருக்க ஸ்டிச்சோட ரைட் சைடு நம்ம போடணும். அடுத்து அதோட லெஃப்ட் சைட்லேருந்து கீழே இருக்க அடுத்த ஸ்டிச்சோட லெஃப்ட் சைடு வந்து நம்ம போடணும். ஓகே, இதே மாதிரி இது வந்து நம்ம பா ஷேப்பு வந்து தலைகீழாக போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் போட்டு வரணும். ஓகே, இது ஆக்சுவலி நான் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா பார்த்திங்கன்னா, ஜாப்பனீஸ் டார்னிங் எப்போயுமே ஸ்டிச்சு வந்து பெருசாக இருக்கணும், ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கணும். நான் டார்னிங் ஸ்டிச் போடுற ஞாபகத்தில் போட்டுட்டேன். ஸோ அது கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பெருசாக போடுங்க. அடுத்தது கேப் வந்து சின்னதாக விடுங்க. நீங்கள் இப்படியே இந்த ஸ்டிச்சை வந்து கீழே அப் அண்ட் டவுன் கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸாகோன் ஷேப்பில் அப்படியே ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ் மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டோம். 2வது லைன் போடும்போது கீழேருந்து மேலே, இப்போ நம்ம பா ஷேப் கீழே பார்த்த மாதிரி போட்டதை மேலே பார்த்த மாதிரி இப்போ போடுவோம். ஓகே, உங்கள் வீடியோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இப்படி நம்ம போட்டுக்கிட்டே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேப் எல்லாம் ஒரு இன்டர்கனெக்டடாக வரும். ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக பார்க்குறப்போ ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் வரும். இந்த டார்னிங் ஸ்டிச் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேட்டர்ன் டார்னிங் அப்படின்னு ஒரு எம்ப்ராய்டரி டைப் இருக்குது. அது போடுறதுக்காக தான் நம்ம டார்னிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பேட்டர்ன் டார்னிங் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்டரில் கேப் வந்து ஒரு ஃபுல் ஷேப் வந்த மாதிரி நமக்கு இருக்குது. நீங்கள் இதே மாதிரி அப் அண்ட் டவுன் மேலே கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஃபைனலாக இப்படி தான் வரும். நீங்கள் ஸ்டிச்சஸ் பெருசாகவும் கேப் சின்னதாகவும் போடும்போது இன்னும் அழகாக வரும். அடுத்தது நம்ம ஹல்பைன் ஸ்டிச் பார்க்கலாம். இது வந்து நம்ம நார்மல் ரன்னிங் ஸ்டிச் தான், கொஞ்சம் பெருசாக போடுங்க. அடுத்து அந்த ஸ்டிச் எங்கே முடியுதோ அதுக்கு கீழே அடுத்த லைனில் போடுங்க. அடுத்த லைனில் ஸ்டிச் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இதில் காட்டுற மாதிரி இந்த ஸ்டிச் முடிகிற இடத்துல கீழே அடுத்த லைனில் போடுங்க. இது வந்து இப்படியும் போடலாம், ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். நான் உங்களுக்கு ஒரு டெம்பிள் ஷேப் வரணுங்கிறதுக்காக நான் இந்த டைப் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்னா, நம்ம நார்மல் ரன்னிங் ஸ்டிச்லேயே நமக்கு கேப் விடுவோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப்பையும் ஃபில் பண்ணுற ஸ்டிச் தான் வந்து ஹல்பைன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சும் எண்ட் ஆகிற இடத்துல நம்ம புதுசாக நீடில் விட்டு ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகிற மாதிரி ஸ்டிச்சஸ் போடுவோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக போடுறப்போ எல்லா ஸ்டிச்சுமே ஹரிசாண்டலில் போடுற மாதிரி போடுங்க. உங்களுக்கு எது வரைக்கும் இந்த அப் அண்ட் டவுன் கண்டினியூ ஆகணுமோ அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க. ஸ்டிச்சஸ் மேக்ஸிமம் ஒரு நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது இந்த நம்ம விட்டுருக்க இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம வெர்டிக்கலாக ஃபில் பண்ண போகிறோம். எண்டு டு எண்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்படி நம்ம எண்டு டு எண்டு கனெக்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு கோபுரம் ஷேப்பில் வர மாதிரி கிடைக்கும் டிசைன். மோஸ்ட்லி இந்த மாதிரி டார்னிங் ஸ்டிச்லேயும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். டார்னிங் ஸ்டிச்சில் வந்து நம்ம ஹெக்ஸாகோன் டைப் போடுறப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸில் இதை பற்றி சொல்கிறேன். இந்த மாதிரி வெர்டிக்கலாக நம்ம எண்டு டு எண்டு ஸ்டிச்சை வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது ஃபினிஷ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போய் ஒரு இடத்த ரீச் ஆகி திரும்ப ஸ்டெப்ஸ் இறங்கி வர மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதே நம்ம போட்டுகிட்டே வரும்போது இது ஆக்சுவலாக அது டெம்பிள் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசைன் வந்து நீங்கள் நார்மலாக சிங்கிள் லைனில் போடுறப்போ வந்து ஒரு சிங்கிள் ரன்னிங் ஸ்டிச் போட்டு அதை அப்படியே கண்டினியூவாக அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள்
க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் வந்து ஹல்வைன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சீட் ஸ்டிச் பார்க்கலாம். சீட் ஸ்டிச்னாலும் ரைஸ் ஸ்டிச்னாலும் ஒன்று தான். இது நார்மல் ரன்னிங் ஸ்டிச் தான், பட் ஸ்டெப்டு ரன்னிங். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டிச் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும், கேப்பும் சின்னதாக இருக்கணும். நம்ம எப்படி ஸ்ட்ராபெரி சீட்ஸ்லாம் போடுறோம்ல, பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஃப்ரூட்டில் சீட்ஸ் போடும்போது நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரி லைன் வந்து வளையாமல் ஈக்குவலாக நேராக போகிற மாதிரி ஸ்டெப்டு ரன்னிங் போடுங்க. இதுதான் ரன்னிங் ஸ்டிச்சோட ஃபேமிலி. இந்த வீடியோவில் ரன்னிங் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.